வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜெய்ஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வலைபேச்சு சொல்லலாம் இல்லை, அந்த தரப்பில் விசாரித்தோம், இந்த தரப்பில் விசாரித்தோம், சிவகார்த்திகேயன் தரப்பில் விசாரித்தோம், ரஜினி தரப்பில் விசாரித்தோம்னு. அது மாதிரி வலைபேச்சுடைய தரப்பிலே நாம் ஒன்று விசாரித்தோம். அது என்னென்னா, விஜயுடைய அடுத்த படம் 69வது படம் தானே விஜய் அடுத்த படம், வினோத் இயக்குறாரு. அந்த படத்துக்கான அந்த வடை சுடும் வேலைகளை இப்போ விஜய் தரப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான முதற்கட்ட பணியாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, துபாய் சேர்ந்த பார்ஸ் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அவங்க வந்து விஜயுடைய ஓவர்சீஸ் பிஸ்னஸை அவங்க வாங்கிட்டாங்க. உலகம் முழுவதும் அவங்க தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 78 கோடி ரூபா வரைக்கும் இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க அந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி ட்விட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த ட்ராக்கர்ஸ்லாம் இன்றைக்கி ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். அதாவது ஒரே டைமிங்கில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த கேப் இடைவெளியில் சொல்லி வச்ச மாதிரியே ட்வீட் போட்டிருப்பாங்க. விஜயுடைய அடுத்த படத்துடைய அந்த ஓவர்சீஸ் கலெக்ஷன் வந்து, அந்த ஓவர்சீஸ் பிஸ்னஸ் வந்து 78 கோடி வரைக்கும் ஆயிருக்குன்னு. ஸோ இந்த டீமில் காசு வாங்கிட்டு இவங்களாம் ட்வீட் போட்டது இல்லாமல் அந்த டீமில் இன்னொரு டீம் இருந்திருக்கு, காசு வாங்கின ஒரு குரூப்பு, அதுதான் வலைபேச்சு. ஸோ அவங்களும் போயிட்டு பணம் வாங்கியிருக்காங்க விஜய் தரப்பில் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த நிறுவனம் வாங்கினது உண்மை, ஆனால் 78 கோடிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட்டு தொகை. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம விசாரித்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 40 கோடி ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு. ஸோ அந்த படத்துக்காக அவங்க கொடுத்த தொகை 40 கோடி மட்டுமே. ஏன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போகிறதுனால ரொம்ப தெளிவாக என்ன பண்ணார், விஜய் எப்பயுமே பார்த்திங்கன்னா அவர் ஆளுங்களை வச்சு தான் படத்தை ப்ரொடக்ட் பண்ணுவார். அவர் வெளி படங்களே பண்ணுறது கிடையாது. அவருக்கு சர்க்கிளில் இருக்கக்கூடிய அவருடைய மாமா, அவருடைய பிஆர்ஓ ஜெகதீஷ், அப்புறம் அந்த அவருடைய பிஆர்ஓ பழைய பிஆர்ஓ இருந்தார் செல்வகுமார், அதுக்கப்புறம் அவருடைய ஃபேன்னு சொல்லிகிட்டு இருக்க அர்ச்சனா ஏஜிஎஸ், அவங்க இந்த குரூப்புக்குள்ளேயே தான் படம் பண்ணுவார். வெளியில் பார்த்திங்கன்னா லைக்கா, சன் பிக்சர், இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்டே விஜய் வரமாட்டார். என்ன ரீசன்னா, இப்போ விஜய் வந்து நீங்கள் இந்த படம் வந்து எனக்கு 300 கோடி வசூலில் சொல்லி போஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, இது சன் பிக்சரோ லைக்காவோ கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கணக்குனா கணக்கு தான். அவங்களுக்கு 200 கோடி கலெக்ட் ஆனால் 200 கோடி தான் போடுவாங்க, 400 கோடி கலெக்ட் ஆனால் 400 தான் போடுவாங்க. எந்த ஒரு அதில் வந்து காம்ப்ரமைஸை பண்ணிக்க மாட்டாங்க அந்த மாதிரி கார்ப்பரேட் பெரிய கம்பெனிஸ்லாம். ஆனால் விஜய் பார்த்திங்கன்னா அவருக்கு சர்க்கிளில் ஒரு டீம் வச்சுருப்பார் பார்த்தீங்களா, அந்த லியோ படத்துடைய ப்ரொடியூசர். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்ல, புலி படத்தை எடுத்தக்கூடிய அவருடைய பிஆர்ஓ, பழைய பிஆர்ஓ பிடி செல்வகுமாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜயுடைய சொந்த மாமா சேவியர் பிரீட்டோ, அவர் தான் மாஸ்டர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயுடைய தீவிர ரசிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜிஎஸ், இவங்க இந்த குரூப் தான் அப்படியே படம் பண்ணிகிட்டே இருக்கும் சுற்றி பார்த்திங்கன்னா. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ஆந்திரா சேர்ந்த ஒரு நிறுவனத்தை கொண்டாந்து வச்சு விஜய் படம் பண்ணிகிட்டு இருக்கார். தமிழ்நாட்டில் இவ்வளோ ப்ரொடியூசர் இருக்காங்க, விஜய் படம் பெரிய பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அங்கேருந்து ஒரு ப்ரொடியூசரை கொண்டு வரணும் அப்படின்னா, அங்கே தான் விஷயமே இருக்குது. ஏன்னா இப்போ விஜய் அரசியலுக்குள்ளே என்டர் ஆகிட்டார். விஜயை வச்சு படம் எடுக்க தமிழ்நாட்டில் எந்த தயாரிப்பாளரும் தயாராக இல்லை. ஏன்னா விஜய் ஆல்ரெடி இங்கே திமுக எதிர்த்து இப்போ பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பிஜேபி லைட்டாக சீண்டி விட்டுருக்காரு. இது எல்லாமே இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது விஜய்க்கு எதிரொலிக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும். இருக்கிற தயாரிப்பாளர்கள் விஜய்க்கு 100 கோடி சம்பளத்தை கொடுத்து இன்னொரு 100 கோடி பட்ஜெட்டை ஒதுக்கி மீண்டும் ஒரு 200 கோடியை போட்டு ஒரு முதல்ல போட்டு அந்த படத்தை ரிலீஸ் ஆகும்போது இங்கே திமுக அரசு வந்து அந்த படத்துக்கு குடைச்சல் கொடுத்தா அந்த ப்ரொடியூசர் நிலைமை என்ன ஆகுது. அதனால தான் இங்கே விஜய்க்கு இவ்வளவு பட பிஸ்னஸ் இருக்குது, அது இதுன்னு மண்டே கழுவி ஒரு ஆந்திரா நிறுவனத்தை இதில் கோத்துவிட்டார் விஜய். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய பணம் எதுவுமே இன்வால்வ் பண்ணலை. அதாவது இப்போ வினோத் இயக்கக்கூடிய படத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் விஜய்க்கு எதுவுமே நஷ்டம் கிடையாது. அவர் கையொறிச்சிட்டு போயிடுவார். அதில் மாட்டிக்க போகிறது அந்த தயாரிப்பாளர் தான். ஸோ இந்த நிலையில் நான் இப்போ சொன்னேன், இந்த பார்ஸ் ஃபிலிம் 78 கோடி ரூபாய்க்கு படத்தை வந்து வாங்கியிருக்காங்க, ஓவர்சீஸ் பிஸ்னஸை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வடையை இன்றைக்கி பரப்பிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அது யார் பரப்புடா, அது என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணுமா, இந்த விஷயங்கள் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, விஜய்க்கு கீழே பிஆர்ஓவாக இருக்கிறது ஜெகதீஷ். அவர் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜெகதீஷுங்கிறவர் வந்து கார்த்தி ரவிவர்மா அப்படிங்கிற ஒரு நபருக்கு தான் இந்த முழு இந்த ப்ராஜெக்டே கொடுக்குறாரு. இந்த விஜய் சம்மந்தமான படங்கள் எல்லாத்துடைய அந்த பிஸ்னஸ் அது எப்படி கலெக்ட் ஆகுது என்னங்கிறத இந்த கார்த்திக் ரவிவர்மா அப்படிங்கிற நபர் தான் கண்காணிக்கிறாரு. இவர் யாருன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ராக்வோர்ட் சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டரில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அங்கே கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த வேலை ரொம்ப காசு வருதே, நல்ல காசு வருது, உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு ட்வீட்டை போட்டுவிட்டா போதும் காசு கொட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை விட்டு எக்ஸிட் ஆகிட்டு முழுவதுமாக மறைமுகமாக ஒரு
ஒரு ஹிட்டன் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி தான். இவங்களாம் அந்த டார்க் ரூம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மறைமுகமாக இருப்பாங்க. நாங்கள்லாம் நியூட்ரல் அப்படின்னு காட்டிப்பாங்க. ஆனால் இவங்களாம் நியூட்ரல் கிடையாது. ஒரு டீமுக்கு மட்டும் தான் வேலை பார்ப்பாங்க. அந்த டீம்கிட்ட பணம் வாங்கிட்டு அந்த படத்துடைய வசூல், அந்த அந்த நபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதையெல்லாம் பேசுகிறது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் போட்டியாளர்களாக வரக்கூடிய இப்போ நம்ம தலைவர், அப்புறம் அஜித், சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி நபர்களை மட்டம் தட்டுறது. ஸோ இது ஒரு வேலையாகவே பண்ணிகிட்ருப்பாங்க. கார்த்தி ரவிவர்மா அப்படிங்கிறவர் கீழே ஒரு 5-6 ஆட்கள் இருக்காங்க. அந்த நபர்களுடைய அந்த ஐடிகளும் நான் சைடில் போடுறேன் பார்த்துங்க. ஸோ இந்த நபர்களும் பார்த்திங்கன்னா இதே வேலை தான் பண்ணுவாங்க. அந்த பணத்தை வாங்கி இவங்களுக்குள்ளே ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற என்ன, இப்போ ஒரு படம் லியோ 700 கோடி வசூல் அப்படின்னா உடனே பார்த்திங்கன்னா 700 கோடின்னு மொத்தமாக ஒரே டைமில் அடிப்பாங்க எல்லாருமே. யூடியூப்பில் பார்த்திங்கன்னா வலைபேச்சு பேசும், ட்விட்டரில் பார்த்திங்கன்னா இவங்க பேசுவாங்க. ஸோ நம்ம ஆடியன்ஸை நம்ம வைப்பாங்க, ஓ உண்மையிலே லியோ வந்து 700 கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குற எல்லாருமே நம்ப வைப்பாங்க. விஜயுடைய சம்பளம் 250 கோடின்னு ஒரு விஷயத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வலைபேச்சை போட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சோசியல் மீடியாவில் பார்த்தா இங்கே பார்த்தா இந்த மாதிரி ட்வீட்லாம் நிறையா இருக்குது. அப்போ உண்மை தான் போல் 250 கோடி தான் வாங்குறாரு போல் அப்படிங்கிறத நம்மளை நம்ப வைப்பாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த சொன்ன பாருங்கள், விஜயுடைய 69வது பட கதைக்குள்ளே வர்றேன். இந்த 69வது கதையுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே அந்த பணத்தை வாங்கிட்டு 78 கோடி வசூல், 78 கோடி ரூபாய்க்கு வந்து வெளிநாட்டு உரிமையை விற்றுருக்காங்க. ஸோ இது வந்து ஹையஸ்ட் விற்பனை வேறு எந்த படத்துக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இப்போ சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி ட்வீட்டு. இது வந்து ஒரு இன்றைக்கி நேற்று இல்லைங்க, ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயம்தான். நம்ம ஏன் இதை இப்போ திரும்ப சொல்கிறோம்னா, இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்கும். அரசியலில் இப்போ விஜய் உள்ளே வந்திருக்காரு. ஸோ இந்த டைமில் என்னென்னலாம் நடக்குது, இந்த விஜய் படத்துடைய வசூல் விவரங்களை எப்படி ரொம்ப அதிகப்படுத்தி சொல்கிறாங்க, எப்படி மற்ற நடிகர்களை கீழே டவுன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ சொன்னால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக மாரிதாஸ், நம்ம தலைவருடைய ஃபேன் மாரிதாஸ் அவர்கள் விஜயுடைய பினாமியாக இருக்கக்கூடிய ஒரு மாமா சேவியர் பிரிட்டோ அவருடைய அந்த உள்ளடங்க வேலைகள் எல்லாம் புட்டு வச்சுருக்காரு லாஸ்ட்டு 3-4 நாளாக. இன்றைக்கி ட்விட்டரில் கூட எழுதியிருந்தார், இனி வரப்போகிற நாட்களில் இன்னும் பல உண்மையான விஷயங்களை ஆதாரத்துடன் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மாரிதாஸ் சொல்லியிருந்தார். ஸோ அவருடைய வீடியோவும் போய் பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயமும் அந்த விஷயமும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இதுபோல் மேலும் தகவல்கள், மேலும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய சுவாரஸ்ய விஷயங்கள் சமூக வலைதளத்தில் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம், பேச போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூவாக நம்ம வீடியோலாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.